அத்தியாயம் 11. வெளியே மொபைல் பார்த்தபடி இருந்த அரவிந்த் கனைப்பொலி கேட்டதும் திடுக்கிட்டு எழுந்து விட்டார். அரசனும் வேகமாக வெளியே வர, இப்போ குதிரை சத்தம் கேட்டது உனக்கும் கேட்டதா என்றான் அரவிந்த். ஆமாண்டா, அதான் நானும் எட்டி பார்க்க வந்தேன். ஆனால் இங்கே குதிரை இருக்கிற அடையாளமே தெரியலையே, பின்ன சவுண்ட் மட்டும் எங்கேருந்து வருது? அப்படின்னா அது நிச்சயம் ஐயனாரப்பாவோட குதிரையாக தான் இருக்கும். ஐயனாரப்பா அப்போது விக்கி? பரவசத்துடன் வேகமாய் உள்ளே ஓடினான் அரசன். இவன் என்ன ரொம்ப எக்ஸைட்டாக உள்ளே ஓடுறான்? விக்கி பாவுக்கு என்ன ஆச்சு? அரவிந்த் இப்படி நினைத்தபடி உள்ளே வர, சாமி அறையினுள் அரசன் நுழைவது தெரிந்து அவனும் அங்கே செல்ல, ராவணனின் நெற்றியினை அழுத்தியபடி இருந்த விக்கியின் முகத்தில் தெய்வீகம் குடிக்கொண்டிருந்தது. அந்த கண்கள், அந்த முகம் சாட்சாத் ஐயனாரே தான். அவனுக்கும் அவன்தானே குலதெய்வம். பெரியதாக நம்பிக்கை இல்லை என்றாலும் பங்குனி உத்திரம் மட்டும் தவறாது அரவிந்த் கோவிலுக்கு சென்று விடுவான். அதென்னவோ அமைதியாய் நின்று அந்த கூட்டத்தில் ஐயனின் முகத்தினை தரிசனம் செய்வது அவனுக்கு பிடிக்கும். வேறெந்த வேண்டுதலும் அவனிடத்தில் இருக்காது. வெறுமனை முகத்தினை மட்டும் உடல் சிலிர்க்க பார்த்தபடி நகர்வான். அந்த தரிசனம் இன்று எதிர்பாராது கிடைத்ததில் அவன் உடல் சிலிர்த்தது. விக்கியின் அழுத்தத்தில் ராவணனின் ஆவேசம் அடங்க அப்படியே அங்கேயே படுத்து விட்டான். அவனை விட்டுவிட்டு வெளியே வந்த விக்கிக்கு இப்போது உடல் வலி ஆரம்பித்து விட்டது. யாரிடமும் எதுவும் பேசாமல் நேராக படுக்கையில் சென்று கவிழ்ந்து படுத்தவனை தொல்லை செய்யாமல் அரசன், அரவிந்த் இருவரும் வெளியே வந்து அமர்ந்து கொண்டார்கள். என்னால் நம்பவே முடியலடா அரசா. விக்கிப்பா மேலே நம்ம சாமி. ஒரு நிமிஷம் என்ன நானே மறந்து போயிட்டேன். என்ன ஒரு கம்பீரம்! பார் இப்போவும் புல்லரிக்குது பா! அவன் மீண்டும் மீண்டும் சிலிர்த்து கொண்டான். இதை விட யானை மேலே ஏறி வருவார் பார். ஐயோ, அதை பார்க்க 2 கண்ணு போதாது. அரசனும் சிலிர்த்து கொண்டான். நல்லது செய்ய நினைக்கும் போது கடவுள் கூட வருவாருன்னு இப்போ எனக்கு புரியுது அரசா. அமைதியாய் சாய்ந்து அமர்ந்து கொண்டு அந்த அனுபவத்தினை மீண்டும் நினைத்து பார்த்து மெய்மறந்து போனான். கோவிலில் இவனுங்க எல்லாம் யாரு? ஏன் என்னென்னவோ பண்ணுறாங்க? கருப்பனோட கண்ணை வேற கட்டுறாங்க. ஐயோ, கொஞ்சம் பேசாமல் இரு அனிருத். ஏய், நாம் இதை தடுத்து நிறுத்துவோம் தியா. நம்மளால் எல்லாம் அது முடியாது. இன்ஃபேக்ட் நாம் அவங்க கண்ணுக்கு தட்டுப்படுறதே ஆபத்து தான். என்ன சொல்கிற? இங்கே பார், இப்போ விலக்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லை. நாம் பொறுமையாக இருக்கணும். என்ன பண்ணாலும் நாம் அதை அமைதியாக நின்று வேடிக்கை தான் பார்க்கணும். கொஞ்ச நேரத்தில் விக்கியும் ராவணனும் வந்துடுவாங்க. அவங்க வந்த பிறகு என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க. அது வர சுற்றிலும் என்ன நடக்குதுன்னு ஒன்று விடாமல் கிரகித்து வச்சுக்கோ. நாம தான் இதை பற்றி அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கும். புரிஞ்சதா? என்னென்னவோ சொல்கிறதியா, பட் ஓகே. இனிமேல் இருந்து நான் கேள்வி கேட்காம என்ன பண்ணுறாங்கன்னு கவனமாக பார்க்குறேன். இருவரும் நடப்பதை ஒன்று விடாமல் பார்த்தபடி இருந்தார்கள். கருப்பு நிற துணி கருப்பனின் கண்களில் இருக்க, முன்னே சில எந்திரங்கள், தகடுகள், தாயத்துக்கள் என சில பொருட்கள் இருந்தது. இதெல்லாம் கடவுளுக்கு எதிராக செயல்படும் பொருட்கள் என்பது ஓரளவுக்கு அனிருத்திற்கு புரிய தொடங்கியது. இதை வச்சு கடவுளை கட்டி போடுவாங்களோ என்ற ரீதியில் யோசனை சென்ற போதும் அவன் நடப்பதில் கவனத்தினை வைத்திருந்தான். எல்லாவற்றையும் வரிசையாக எடுத்து வைத்து முன்னே குண்டம் போன்ற அமைப்பினையும் தயார் நிலையில் வைத்திருந்தார்கள். இதற்கே நடுநிசையை நெருங்கியிருந்தது நேரம். அருகே இருக்கும் சுனையை நோக்கி வேலுச்சாமி ஒரு பானையை தூக்கி நடக்க ஆரம்பித்தான். தியா அங்கேயே நிற்க அவளிடம் கண்ணசைத்து விட்டு இவன் அவன் பின்னால் சென்றான். கருப்பனின் கோவிலுக்கு வலது பக்கம் சென்று கொண்டே இருந்தால் ஓரிடத்தில் தெப்பம் ஒன்று வரும். எவ்வளவு பெரிய பஞ்சம் வந்தாலும் சுனையில் இருக்கும் நீர் வறண்டதாக சரித்திரமில்லை. சிறு ஊற்று அளவிலாவது அதன் இருப்பு இருக்கும். மொத்தத்தில் அது சுற்றி இருக்கும் ஊருக்கெல்லாம் தாய் போல. அந்த சுனையில் இருந்து நீர் மோண்டு அவன் நகர வண்டி சத்தம் கேட்டது. ரிஷி வந்துட்டார் என்று வேகமாக வேலுச்சாமி எட்டு வைத்தாள். அவனிடம் தொற்றிக்கொண்ட பதட்டத்தினை பார்த்தபடியே அனிருத் பின்னால் வந்தான். கருப்பு நிற துணியில் வண்டியில் இருந்து இறங்கிய ரிஷி பிரமதேவ், எல்லாம் சரியா இருக்கா? எந்த குளறுபடியும் இருக்காதுல்ல? இருந்தால் என்னை பற்றி தெரியும் தானே? கண்களை சுழட்டி கேட்ட தோரணையில், எல்லாம் சரியாக தான் இருக்குது சாமி, நீங்கள் வந்து ஆரம்பிக்கிறது தான் பாக்கி என்று பவ்யமானான் ஒருவன். வேலுச்சாமி எங்க? தண்ணீர் பிடிச்சிட்டு வரப்போனான். இதோ வந்துட்டான் என்றதும் உள்ளே வந்த அனைத்தையும் ஒரு முறை பார்வையிட்டான் ரிஷி பிரமதேவ். ராவணனின் அப்பா கருப்பனின் முன் ஒரு களையம் முழுக்க சந்தனம் வைத்திருந்தார். பெரிய பானை முழுக்க பன்னீர் வைக்கப்பட்டிருந்தது. மாமா என்று அழைத்தபடி பொன்னி இன்னொரு குடத்தில் குளிர்ந்த நீர் கொண்டு வந்து வைத்தார். அம்மாடி பொன்னி, அப்படியே பால் எடுத்துட்டு வந்து இங்கே வச்சிடுமா என்று கட்டளை பிறப்பிக்க, இதோ வர்றேன் என சொன்னவள் பாலையும் எடுத்து வந்து வைத்தாள். கோவில் முழுக்க தண்ணீர் விட்டு அலசி இருந்தது. பொன்னி மேனியிலும் நீர் வளைந்து கொண்டிருந்தது.
நடுநிசி நேரத்தில் குளிர் காற்றின் உபயத்தால் கிடுகிடுவென்று பற்கள் நடுங்கிய போதும் அதை கண்டு கொள்ளாமல் கருப்பன் மீது கொண்ட பக்திக்காக அவள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தாள். அது மட்டுமா, இங்கு எல்லாம் சரியாக இருந்தால்தான் ராவணன் அங்கு நல்லபடியாக இருப்பான் என்பதற்காகவே அவளது நெஞ்சம் அவ்வப்போது இன்னும் கூடுதல் கவனமாக செய் என்று அவளுக்கு கட்டளையிட்டு கொண்டு அதன்படியே செய்ய பணித்தது. பொன்னிமா, நீ இப்படி வந்து உட்கார். சரி மாமா என்று அவருக்கு அருகே அமர்ந்து கொண்டாள். கருப்பனுக்கு அண்டாவில் மஞ்சள் கலர்ந்த நீர் இருக்க சொம்பு நிறைய எடுத்து கருப்பனின் சிலைக்கு அபிஷேகம் செய்ய ஆரம்பித்தார் அவர். கருப்பனின் மீது நீர் பட்ட மாத்திரத்தில் சாமி அறையில் படுத்திருந்த ராவணன் கண்கள் திறந்து கொண்டது. எழுந்தவனுக்கு நேராக ஐயனாரின் திருவுருவம் இருக்க அப்படியே வணங்கியவன் வெளியே வந்தான். வா போகலாம் விக்கி. கண்கள் ஒளிர ராவணனிடம் இருந்து வந்த வார்த்தையை கேட்டதும் படுத்திருந்த விக்கியும் படக்கென்று எழுந்து போகலாம் ராவணா என வெளியே வந்தான். திண்ணையில் இருவரும் கண்ணயர்ந்திருக்க அவர்களை பார்த்த இருவரும் எழுப்பாமலேயே அங்கிருந்து விறுவிறுவென நடக்கத் தொடங்கினார்கள். சுனையிலிருந்து வந்த நீரை வேலுச்சாமி வைக்கவும் சொன்னது ஞாபகம் இருக்கா வேலுச்சாமி என கேட்டான் ரிஷி. இருக்கு சாமி, ஏதாவது ஏடா கூடமாக பண்ணால் அவ்வளோதான், கருப்பனுக்கு உன்னை பலி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் என்று சொல்லவும், ஐயோ சாமி, எல்லாத்தையும் நான் சரியாக செஞ்சிடுவேன் என்று சொல்லவும், சரி என்று ரிஷி அங்கே சமணமிட்டு அமர்ந்து கொண்டான். சட்டமாக அமர்ந்தவன் கண்கள் கருப்பன் சிலையே பார்த்தது. இதழ்களில் இகழ்ச்சி புன்னகை. கருப்பன் துடியான சாமி, போனாலே அருவாளாலே வெட்டிடும். அம்மாடியோ, எத்தனை கதை உன்னை பற்றி. அத்தனை கதையையும் நான் இன்னைக்கு பண்ண போகிற செயல் மாற்றி எழுத வைக்கும். இந்த கருப்பனுக்கு பக்தியோடு வர்றவனும் சரி, தப்பு பண்ணுறவனும் சரி, எல்லாமே ஒன்று தான். இந்த பக்கம் வந்தாலே யாரையும் சும்மா விட மாட்டான் கருப்பன். கருப்பன் காக்கிற காவல் தெய்வம் இல்லை, அழிக்கிற கடவுள், துர்சக்தின்னு உன்னை எல்லாரும் வைரம் மாதிரி கொண்டு வந்து நிறுத்தணும். அதுதான் என்னோட பல நாள் லட்சியம் என்பது போல் சவால் விட கருப்பன் அமைதியாகவே இருந்தான். வேலுச்சாமி, ஆரம்பிச்சிடலாமா? நீதான் நான் சொல்கிற போல பண்ணணும் என சொல்லவும் அவன் கத்தி எடுத்து கொண்டு வெளியே இருந்த பையில் கைவிட்டு உயிருடன் இருந்த சேவலை எடுத்தான். கார்த்தியாயினி, அனிருத் இருவரும் ஒருவித திகிலுடன் அங்கே நடப்பதை பார்த்திருந்தார்கள். கழுத்தினை அறுத்து தூக்கி போட்டவன் துடித்த அந்த சேவலின் உடலினை இறுக்கமாக பிடித்து கொண்டு கோவில் வாசலில் இப்படியும் அப்படியுமாக இரத்தம் பரவுமாறு செய்தான். படி முழுக்க இரத்த கரைப்பட்டு காட்சி தர அப்படியே கோவில் முழுவதும் சுற்றி இரத்தத்தினை வடியவிட்டு பின்பக்கம் சென்று கையோடு வைத்திருந்த தகடையும் அதனோடு சேர்த்து புதைத்தான். வேலை முடிந்தது மண்ணினை உதறிவிட்டு அவன் நடக்க தியாவும் அனிருத்தும் அதை கண்டு என்ன மாதிரியான எதிர்வினை ஆற்றுவது என்று புரியாமலே இருந்தார்கள். முடிஞ்சதா? ரிஷியின் குரல் வேலுச்சாமியை எட்ட, முடிஞ்சது சாமி என்றான் இவன். இப்படி வந்து உட்கார் ரிஷி அழைத்தான். அவன் அமர்ந்ததும் கையினை நீட்டி அவனது கையில் கருப்பனுக்கு அருகே வைக்கப்படும் சாட்டையை எடுத்து வைத்தான். அந்த சாட்டையை இப்படியும் அப்படியுமாக திருப்பி பார்த்து கொண்டிருந்த ரிஷி அதை குண்டத்தின் மீதே ஓரமாய் வைத்துவிட்டு அதனை பற்ற வைத்தான். தீ கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. அதன் உஷ்ணம் அங்கிருக்கும் அனைத்திலும் பரவத் தொடங்க தியாவுக்கு அனிருத்திற்கும் அதற்கு மேல் அவ்விடத்தில் இருக்க முடியாதபடி அனல் அடிக்க தொடங்கிவிட்டது. இதென்ன இப்படி இருக்கு? அனிருத் சொல்ல அவனது வாயில் கை வைத்தவள் பேசாமல் இரு என்று கண் காட்டினாள். ரிஷியினது உதடுகள் முணுமுணுத்து கொண்டிருக்க வேலுச்சாமியும் கருப்பா என்னை மன்னிச்சிடு என்று முணுமுணுத்து கொண்டிருந்தான். நெருப்பு அவ்வளவு பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்க ஓரத்தில் வைத்த சாட்டையை கையில் எடுத்தவன் அந்த நெருப்பினை 3 முறை சுற்றத் தொடங்கினான். சுற்றி வந்து நின்றவன் அதை அதனுள் போட முயன்ற போது அந்த குண்டத்தில் ஏதோ ஒன்று பொத்தென்று விழுந்ததில் உஷ் என்ற பெரும் சப்தம் எழுந்து அந்த நெருப்பு அணைந்து அவ்விடம் முழுக்க புகை உடனே பரவத் தொடங்கியது. வேட்டை தொடரும்.